என் தாய் தமிழ் நாட்டு மக்களுக்கு வணக்கம். நடிகை அக்கா அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு பேசினாங்க. நான் பேசுனதுக்கெலாம் வருத்தம் தெரிவிக்கிறேம்மா. இந்த விவகாரத்தில் கண்டிப்பாக நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இதில் எனக்கான நீதியை எனக்கு நீங்கள் பெற்றுக் கொடுக்கணும்னு என்கிட்ட பேசினாங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எப்போவுமே இந்த வீரலட்சுமி உறுதுணையாக நிற்பேன். அந்த அடிப்படையில் நடிகை அவர்களுக்கு எமது தமிழர் முன்னேற்ற படையும் நானும் அவங்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு உறுதுணையாக நிற்போம். அவங்க பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி என்கிட்ட சொன்னாங்க. அதை கேட்டவுடனே எனக்கு ரொம்ப மன அழுத்தமாச்சு. சீமான் அவர்களால் நடிகை அவர்களுக்கு 7 முறை கருக்கலைப்பு செய்யப்பட்டதுனால அவங்களுடைய கர்ப்பப்பையை இன்றைக்கி மருத்துவர் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா கர்ப்பப்பையை அதிக அளவு இன்ஃபெக்ஷன் ஆகி பாதிப்பு ஏற்பட்டு இப்போ அவங்க 2 மாதத்துக்கு முன்னாடி கூட அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவருடைய ஆலோசனை கேட்டிருக்காங்க. அதை என்கிட்ட சொன்னாங்க நேற்று. அது கேட்ட உடனே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகிடுச்சு, மன அழுத்தமாக ஆச்சு. அப்போ நான் விஜய் அவர்கள்கிட்ட சொன்னேன், நீங்கள் இந்த விவகாரத்தில் நம்ம போராடுகின்ற நேரத்தில் யாருமே நம்மளுக்கு ஒரு உறுதுணையாக நிற்கலை. அப்போது நம்ம புகார் கொடுக்குறப்ப. ஆனால் உங்களுடைய பாதிப்பு நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு நாள் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண் தலைவர்களும் உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக நிற்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அந்த அடிப்படையில் நேற்று கனிமொழி எம்பி அம்மா அவங்களும் நாகை எம்பி அக்கா சுதா அவர்களை நடிகை அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்காங்க. மேலும் எண்ணற்ற பெண் தலைவர்கள் எல்லாருமே இன்றைக்கி குரல் கொடுத்துருக்காங்க. நடிகை அவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெண்மையை போற்றவங்க, பெண்மையை மதிக்கிறவங்க, கற்புனா என்னன்னு தெரிஞ்சவங்க தான் இன்றைக்கி அவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. இது 3மே என்னென்னு தெரியாதவங்க தான் இன்றைக்கி சீமான் பின்னாடி நிற்கிறாங்க. இது நாட்டு மக்கள் இதெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்பட வேணாம். கண்டிப்பாக நடிகை அவர்களுக்கு நீதி கிடைக்கும். அந்த நீதி விரைவாக கிடைக்கிறதுக்கு எமது தமிழர் முன்னேற்ற படை சார்பாக நாங்கள் அவர்களுக்காக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நான் உண்ணாவிரதம் இருக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த விஷயத்தை நாட்டு மக்களுக்கும் ஊடகத்துக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.